Hello everyone. இன்னைக்கு 10th physics unit 5 answer briefly 5th question தான் பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா mention two cases in which there is no Doppler effect in sound. அதாவது சவுண்ட்ல Doppler effect இல்லாத ரெண்டு கேசஸ் வந்து நம்மள மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான 2 மார்க் क्वेश्चन, கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம Doppler effect அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். Doppler effectனா என்னன்னா, இப்போ சவுண்ட் வந்து ஒரு இடத்துல இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம சோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். தென் இந்த சவுண்டை கேட்குறவங்க வந்து யாரு? லிசனர். இப்போ இந்த சோர்ஸ்ல இருந்து லிசனருக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில வந்து, அதாவது இப்போ நமக்கு வந்து சவுண்ட் ஒரு ஃப்ரீக்வன்சியில வந்து இருக்கும். கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த சோர்ஸை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு வந்து தள்ளுறோம். அப்போ இந்த சோர்ஸ் நமக்கு நகர்ந்ததுனால அந்த சோர்ஸ்ல இருந்து வர சவுண்ட் லிசனருக்கு, அப்போ அந்த சவுண்டோட ஃப்ரீக்வன்சி நமக்கு என்ன ஆயிருக்கும்னா சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதை தான் வந்து டாப்லர் எஃபெக்ட்னு சொல்றாங்க. அதாவது இப்போ லிசனரும் சோர்ஸோட இடத்துல வந்து இனிஷியலா இருக்காங்க, அப்போ சவுண்டோட ஃப்ரீக்வன்சி ஒன்று இருக்கும். இப்போ சோர்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நகர்ந்துடுச்சு, அப்போ அந்த லிசனருக்கு கேட்குற சவுண்டோட ஃப்ரீக்வன்சி நமக்கு என்ன ஆயிருக்கும்? சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து டாப்லர் எஃபெக்ட் அப்படின்றாங்க. ஸோ இப்படி டாப்லர் எஃபெக்ட் இல்லாத ஒரு ரெண்டு கேசஸ் தான் நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ அந்த 2 கேசஸ் வந்து என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து என்னன்னா, both source and listener, both source and listener are at rest. ரெண்டு பேருமே வந்து ரெஸ்ட்ல இருக்காங்க. அதாவது நமக்கு இங்க லிசனர் இருக்காங்க, சோர்ஸ் வந்து இங்க இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே டிஸ்டன்ஸ் எதுவும் மூவ் பண்ணாம சேம் அதே இடத்துல இருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க சவுண்டோட ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆக போறது இல்லை, அங்க டாப்லர் எஃபெக்ட் நமக்கு நடக்காது. ஸோ இது ஒரு கேஸ். ஓகேவா? தென் அடுத்த கேஸ் வந்து என்னதுன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் லிசனர், சோர்ஸுக்கும் லிசனருக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், மாறாது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து செகண்ட் கேஸ். அதாவது நமக்கு லிசனர் இங்க இருக்காங்க, சோர்ஸ் இங்க இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். இப்போ இந்த சோர்ஸ் வந்து மூவ் ஆகுது, சேம் அதே மாதிரி லிசனரும் மூவ் ஆகுறாங்க அதே டிஸ்டன்ஸ்ல. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து மாறாது, அவங்க மூவ் ஆவாங்க. பட் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா வச்சே அவங்க ரெண்டு பேரும் கரெக்டான ஒரே சேம் டிஸ்டன்ஸ்ல தான் மூவ் ஆறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் பிட்வீன் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. ஸோ சவுண்டோட ஃப்ரீக்வன்சி நமக்கு மாறாது. அப்போ என்னது? இதுல டாப்லர் எஃபெக்ட் வந்து இல்ல. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட 2 கேசஸ். நம்ம ஓவராலா என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாப்லர் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, சோர்ஸும் லிசனரும் வந்து இருக்கு, அதுக்கு இடையில இருக்கிற சவுண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு ரேஞ்ச்ல வந்து இருக்கு. இப்போ நம்ம இந்த சோர்ஸை மூவ் பண்ணோம்னா அந்த சவுண்டோட ஃப்ரீக்வன்சி நமக்கு என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் வந்து டாப்லர் எஃபெக்ட்னு சொல்றோம். ஸோ இப்படி டாப்லர் எஃபெக்ட் இல்லாத ஒரு ரெண்டு கேசஸ் தான் வந்து நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து என்னன்னா, சோர்ஸ் லிசனர் ரெண்டு பேருமே வந்து எப்படி இருக்கணும்? ரெஸ்ட்ல வந்து இருக்கணும். ரெண்டு பேருமே அசையாம ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அந்த சவுண்டோட ஃப்ரீக்வன்சி நமக்கு சேஞ்ச் ஆகாது, டாப்லர் எஃபெக்ட் நமக்கு இருக்காது. ஓகேவா? அடுத்த கேஸ் வந்து என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் லிசனர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். சோர்ஸுக்கும் லிசனருக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு மாறாம அப்படியே ஒரே டிஸ்டன்ஸா தான் இருக்கு. அப்போ அங்க சவுண்டோட ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகாது, நமக்கு டாப்லர் எஃபெக்ட் இருக்காது. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட 2 கேசஸ் சொல்றாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.